ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்க எக் நான் எந்த மாதிரி கொடுத்தானாலும் அவங்க அதை ஒதுக்கிடுறாங்க, இல்லாச்சுன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எக் கீமா ட்ரை பண்ணுங்களேன். அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு அது ஸ்ப்ளட்டர் ஆனோடனே வெங்காயம் மிளகாலாம் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு போட்டு குக் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். அது கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ரா ஸ்மெல் போனோடனே தக்காளியும் போட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். அது எண்ணெய் பிரிஞ்சு வர மஞ்சத்தூள், சாம்பார் பொடி. என்னுடைய சாம்பார் பொடியில் வத்தல், மல்லி, சீரகம் இதெல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி நான் திரிச்சு வச்சிருக்கிறேன். அதை போட்டு எக்கை ஒரு 2 or 3 எக்கை நான் பாயில் பண்ணி கிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 minutes குக் பண்ணுங்க. அதோட ஒரு 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணி அதை கொதிச்சு சிம்மில் போடுங்க. அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் கொஞ்சம் பெப்பரையும் போட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிங்கன்னா உங்களோட எக் கீமா கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.